ஏஜேஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து டாபிக் வைஸ் வந்து நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்எஃபில் வந்து அண்டம் மற்றும் விண்வெளி இந்த டாப்பிக்கில் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம டாபிக் வைஸ் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து டாபிக் வைஸ் வந்து எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருவோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ் காண்பனவற்றுள் எந்த கிரகம் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி சுற்றும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ வெள்ளி. சரிங்களா, அடுத்து பாருங்கள். ஸோ புவியின் இயற்கையான துணைக்கோள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிலவு. ஸோ புவியின் ஒரே ஒரு துணைக்கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா நிலவு தான். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பில் இருந்து 10 முதல் 15 கிலோமீட்டருக்கு மேல் குவிந்துள்ளது. அதன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியர். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ தவறான வாக்கியத்தை கண்டறிய அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சனி கிரகம் நீரில் மிதக்க இயலும். ஸோ இது பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், வெள்ளி மற்றும் புதன் துணைக்கோள்கள் கொண்டிருக்கவில்லை. ஸோ இது வந்து சரியாக தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ வேளாண் மற்றும் சனி கிரகங்கள் முறையே 55 மற்றும் 31 துணைக்கோள்களை கொண்டிருக்கின்றன. இது வந்து தவறு. சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 50க்கு மேலே தான் வந்து ரெண்டுக்குமே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ 3வது தான் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள். செவ்வாய் கிரகம் சிவப்பு நிற கோளாகவும் அறியப்படுகின்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமாக இருப்பதுக்கான காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து இரும்பு ஆக்சைடு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து செவ்வாய் பார்த்திங்கன்னா சிவப்பாக இருக்கும். சரிங்களா, ஸோ ரீசன் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதில் இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால செவ்வாய் வந்து சிவப்பு நிறமாக இருக்குது. சரிங்களா, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ எந்த கோள் குள்ள கிரகம் என்று அங்கீகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ குள்ள கிரகம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டோ. புதுசாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குள்ள கிரகம் அப்படின்னா ஃப்ளூட்டோவை தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள். தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் வந்து எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பக்ரைனின் தீவு. அடுத்து பாருங்கள். ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கூற்று பாருங்கள். சந்திரன் புவியை விட சிறியது என்பதால் அதன் ஈர்ப்பு சக்தி புவியின் ஈர்ப்பு சக்தியில் 1/6 மடங்கு மட்டுமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கூற்று. ஸோ காரணம் பாருங்கள். எனவே மனிதர்கள் சந்திரனில் புவியை விட 16 மடங்கு எடை குறைவாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து சரி, கூற்று சரி, காரணம் வந்து தவறு. சரிங்களா, 6 மடங்கு தான் வரும். இங்கே 16ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அடுத்து பாருங்கள். பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நீர்மண்டலம். நீர்மண்டலம்னா புவியின் நீர் நன்னீர் மற்றும் உப்பு நீராக உள்ளது. இது வந்து ஈஸியாக வந்து பொறுத்திருக்கலாம். இங்கே நீர் இருக்குது, நீர். அப்படியே அதை மேட்ச் பண்ணி ஈஸியாக பொறுத்திருக்கலாம். அடுத்து பாருங்கள், நிலமண்டலம். நிலமண்டலம்னா புவியின் மேலோடு மற்றும் கீழ்ப்பகுதியை வந்து நிலமண்டலம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், உயிர் மண்டலம். உயிர் மண்டலம்னா நீர்மண்டலம், நிலமண்டலம் மற்றும் வளிமண்டலத்தின் உயிரின கூறுகள் தான் வந்து உயிர் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உயிர் மண்டலம்னா அதில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம். நீர்மண்டலம், நிலமண்டலம், வளிமண்டலத்தின் உயிரின கூறுகள், இது 3மே இருக்கிறது தான் வந்து உயிர் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அயனி மண்டலம். அயனி மண்டலம்னா இது வெப்ப மண்டலத்திற்கு 50 கிலோமீட்டர் மேல் அமைந்துள்ளது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அயனி மண்டலம் என்பது வெப்ப மண்டலத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் மேல் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். 50 கிலோமீட்டருக்கு மேல் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், தெற்கு அரைக்கோளத்தில் மில்கி வே இவ்வாறு தென்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பிரகாசமானதாக வந்து தென்படும். அடுத்து பாருங்கள்,
ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஒரு அண்டம் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், நட்சத்திர எச்சங்கள், நட்சத்திர வாயுக்கள், தூசு மற்றும் புலப்படாத பொருட்களை உள்ளடக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், காரணம் வந்து பால்வழி அண்டம் என்பது நம் சூரிய குடும்பம் அமைந்துள்ள ஒரு அண்டமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி. ஆனால் வந்து ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. அடுத்து பாருங்கள், சூரிய நிறைமாழையில் உள்ள ரான்ஹேப்பர் கோடுகள் எதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கோடு உள்ளீர்ப்பு நிறமாலைக்கு. அடுத்து பாருங்கள், ஸோ வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ அவற்றில் புவியின் மேற்பரப்புடன் தொடர்புடைய அடுக்கு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்ட்ரோபோஸ்பியர். அடுத்து பாருங்கள், வடக்கு அரைக்கோளத்தில் ஏற்படும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி எந்த திசையில் காற்று சுழலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, எதிர்கடிகார சுற்று. அடுத்து பாருங்கள், திடப்பாறையை பல்வேறு வகை பொருட்கள் சூழ்ந்து காணப்படுகின்றன. இலக்கமான அடுக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரெக்ஓலித். அடுத்து பாருங்கள், பவளப்பாறைகள் உயிர் வாழ்வதற்கு உகந்த வெப்பநிலை அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 20 டிகிரி செல்சியஸ் டு 21 டிகிரி செல்சியஸ். அடுத்து பாருங்கள், மாவல் என்பதன் பொருள் என்ன? ஸோ மாவல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சூரியன் மறையும் பகுதியை தான் வந்து மாவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மாலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் மாவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஸோ கடலின் சராசரி ஆழமானது வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3800 மீட்டர். அடுத்து பாருங்கள், ஸோ பின்வருவனவற்றுள் நீரை விட குறைவான அடர்த்தி கொண்ட கோள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சனி. அடுத்து பாருங்கள், சூரிய வளிமண்டலத்திற்குள் நுழைந்த முதல் செயற்கைக்கோள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பார்க்கர் சோலார் ப்ரோப். வந்து பார்த்துக்கோங்க, சூரிய வளிமண்டலத்தில் நுழைந்த முதல் செயற்கைக்கோள் வந்து பார்க்கர் சோலார் ப்ரோப். அடுத்த விஷயம் பாருங்கள், ஸோ மேலடுக்கு காற்று சுழற்சியான ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய அடுக்கு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ரோபோஸ்பியர். ஸோ அவ்வளோதான் வந்து அண்டம் மற்றும் விண்வெளி. ஸோ இந்த பகுதியில் இருந்து ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருவோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் வந்து நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.